இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அற்புத நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இதோ இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் ஆரம்ப வேளையிலே அப்படியே சமூகத்திலே கூடி நம்ம ஒன்று கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் நமது சிந்தனையிலே ஒருமப்பட்ட பிள்ளைகளாய், சிந்தனையிலே நாம் யாவரும் ஒருமனப்பட்ட குடும்பங்களாக ஆண்டவரை ஆராதிக்க தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி. இந்த நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானம் செய்வோம். அதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தினாலே இந்த அருமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு வார்த்தையை தியானிக்கும் பொழுது பரிசுத்த பிரசன்னம் எங்கள் இருதயத்தை நிரப்பும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற உள்ளங்களை ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நல்ல தீர்மானங்களை எடுத்து உமக்காய் நிற்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும். எங்களை ஆசீர்வதியும், நீரே வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாட்களிலே கூட நாம் அநேக கவலையோடு ஒரு வேளை சோர்வோடு நாம் காணப்படலாம். ஆனால் அவருடைய வேதம் நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் நமக்கு பலனையும் தருகிறது. அவருடைய பரிசுத்த வேதாகத்திலே ஆண்டவர் சொல்லிய அவருடைய ஜீவ வார்த்தைகள் நமக்கு பலனையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கிறது. சங்கீதம் 119 அதிகாரத்திலே 113 வசனம் இன்று காலையிலே நான் ஒரு புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அந்த வசனம் என் உள்ளத்தை தேற்றியது. அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது இந்த வார்த்தையை வாசிப்போம். 113 வசனம் 119 சங்கீதத்திலே, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீணான யோசனைகள், வீணான எண்ணங்கள், ஐயோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை குறித்து, குடும்பத்தை குறித்து, நம்முடைய நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பயப்படுகிறோம், சோர்ந்து விடுகிறோம், கலங்கி விடுகிறோம், திகைத்து விடுகிறோம். வேதத்திலே இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், வீணான சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் நான் என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன். உமது வேதத்திலே பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். வீணான சிந்தனைகள், நம்ம சிந்தனையில் வருகிற எல்லா யோசனைகளையும் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது எல்லாம் தேவையற்றதாக இருக்கும். வீணான காரியங்களை குறித்து யோசித்து ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்காமல், ஆண்டவர் மீது அன்பு வைக்காமல், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய யோசனைகள் எல்லாம் ஆண்டவரை விட்டு பிரித்து சென்றுவிடும். பிரியமானவர்களே, அதான் பவுல் அப்போஸ்தலன் கூட எபேசு திருச்சபைக்கு எழுதும்போது கூட அந்த நிருபத்தில் 4வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடாமல் இருங்கள். எபேசியர் 4:14-17 என்ன சொல்கிறார் என்றால், மற்றவர்களைப் போல, மற்ற ஜாதிகளைப் போல வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாமல் இருங்கள் என்று சொல்கிறார். மற்ற மக்கள், ஆண்டவரை விசுவாசியாத பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்காத பிள்ளைகள் என்ன செய்வாங்க? வீணான சிந்தனையிலே மூழ்கி இருப்பார்கள், அவிசுவாசத்தில் இருப்பார்கள். அவர்களைப் போல நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கை கொடுக்கிறார். இன்னும் கூட பேதுரு பக்தன் கூட 1 பேதுரு 1வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியத்தை நீங்கள் அனுசரித்து வந்து வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அவர் சொல்றாரு, முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை ஒருவேளை நீங்க அந்த வீணான நடக்கையில இருந்திருப்பீங்க, ஆனா இப்பொழுது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. இப்போ குற்றமில்லாத மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம வீணான நடக்கையில நம்ம கவலைப்பட தேவையில்லை. வீணான சிந்தனையில, வீணான காரியங்களிலே நாம் இருக்க தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் வேதத்தின் மூலமாக நீங்கள் வீணான சிந்தனையெல்லாம் வெறுத்து வேதத்தில் பிரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் மூலமாக நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர்கள் எழுதும்பொழுது பவுல் அப்போஸ்தலன் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலே அவர் வாழ்க்கை குறித்து சொல்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாகியிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறேன். பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லுங்கள். அப்படி என்றால் வீணாய் ஓடினது, வீணாய் பிரயாசப்பட்டது அப்படி இருக்கக்கூடாது. நான் வீணாக என் வாழ்நாளை கணிக்கிறேன். நான் என் வாழ்க்கை வீணாக போகல. ஆண்டவர் எனக்கு ஜீவ வசனத்தை கொடுத்திருக்கிறார்.
சொல்லியிருக்கிறார். அதை பிடித்து கொண்டு அவரை நான் பிரதிபலித்து சுடர்களைப் போல ஒளி வீசினேன் என்று கிறிஸ்துவினுடைய வருகையினாலே இருக்க வேண்டுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்கிறார்? விசுவாச பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்கிறார். நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய காலங்களிலே நாம் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் என்ன செய்கிறோம், காணப்படுகிறோமா? நம்ம ஒரு கணம் நம்ம என்ன செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் பாருங்க, அவர் 15வது வசனத்துல 2வது அதிகாரம் பிலிப்பியர்ல, கோணலும் மாறுபாடுள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு என்று சொல்கிறார். எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு இல்லாமல் தற்பு இல்லாமல் செய்யுங்கள். அப்போ எப்படி இருக்கணும்? வீணா ஓடிடக்கூடாது, வீணா வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. நம்முடைய சிந்தனைகள் வீணா நேரங்களை கழித்து விடக்கூடாது. நம்முடைய எல்லாவற்றிலும் ஆண்டவர் மையமாக இருக்க வேண்டும், ஆண்டவர் முதலாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் பின்னாடி போகிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். இன்னும் பாருங்க, நீங்க கலாத்தியர்கள் எழுதும் பொழுது 2வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே கூட சொல்கிறார், நான் தேவ அறிவிப்பினால் போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனியாய் நான் விவரித்து காண்பித்தேன் என்று சொல்கிறேன். அப்படி என்றால் எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு நான் தனியாய் விவரித்து காட்டினேன். எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு நான் ஓடினதும் வீணாகிறாதபடிக்கு. அப்போ அவருக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து காமிச்சார். இன்னைக்கு நிறைய பேரும் வாழ்க்கையில் விரக்தி ஆகிறார்கள், திருப்தி இல்லாமல் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த நிலைமை என்று சொல்லி அவர்கள் செல்ஃப் கண்டம்னேஷன், சுய தண்டனை கொடுக்கிறார்கள். அதனால தான் தற்கொலையின் ஆவியை கூட பிசாசு ஏவி விட்டு அநேக உயிரை என்ன செய்யறான், வாய்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் பவுலால் சொல்கிறார், நீங்கள் வீணாக ஓடினது இல்லை, நான் ஓடுகிறதும் வீணாய் போகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு நான் விவரித்து சொல்லியிருக்கிறேன் என்று அவர் சாட்சி சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து கண்டித்து சொல்கிறார். வீணான சிந்தனை இருக்கக்கூடாது, வீணான வாழ்க்கை இருக்கக்கூடாது, வீணான தொழுகை கூட இருக்கக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து எச்சரித்து சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எச்சரித்து வீணான ஆராதனை, மனுஷனுடைய உபதேசங்களை உபதேசித்து வீணான ஆராதனை செய்கிறாங்க, அது எனக்கு பிடித்தவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் கூட பாருங்க, அப்போஸ்தலர் 14:15 மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள், நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷன் தானே, நீங்கள் வீணான தேவர்களை விட்டு வீணான விக்கிரகங்களை விட்டு வானத்தை பூமி படைத்த ஆண்டவரை நீங்க என்ன செய்யுங்க, அவர்கிட்ட திரும்புவாங்க, அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் எவ்வளவா அழகா நமக்கு ஆலோசனை சொல்லி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது, நம்முடைய சிந்தனை வீணான காரியங்களை யோசிக்கக்கூடாது, ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், அவருடைய பிரசனத்தை ருசிக்க வேண்டும். இன்னும் கூட பாருங்க, ஒருவன் யாக்கோபு 1:26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். அப்போ வீணான தொழுகை, வீணான பக்தி இருக்கக்கூடாது, வீணான சிந்தனை இருக்கக்கூடாது, வீணான கிரியைகள் இருக்கக்கூடாது, வீணான நடக்கை இருக்கக்கூடாது, வீணான வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ்வது தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். மனுஷர் வீணான வார்த்தைகளை யாவை குறித்து நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? நம்ம வீணா பேசணும்னா அந்த வார்த்தைகளை யாருக்கு சொல்லணும், ஆண்டவர் கணக்கு கேட்பார். நம்ம தீதா சொன்னது, தீங்கா சொன்னது, அவதூறா சொன்னது, அபட்டமாக சொன்னது, கெட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் குறித்து நம்ம என்ன செய்யணுமா, வீணான வார்த்தைகள் இவை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். உங்களில் ஒருவன் தான் நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து தேவ பக்தியுடன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்போ வீணான பக்தி, வீணான நடத்தை, வீணான சிந்தனை நம்முடைய காணப்படக்கூடாது. எல்லாம் பிரயோஜனமுள்ளதாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரர் தான் சொல்லியிருக்கிறாரு, 119ஆம் சங்கீதத்தில் 113 என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எப்படி இருக்க வேண்டுமா, நம்ம தேவனுடைய வேதத்திலே பிரியமாய் இருக்க வேண்டும். என்னுடைய வேதத்திலே பிரியமாய் இருக்க வேண்டும். அப்படி பிரியமாய் வாழ வேண்டுமா, தேவனுடைய வார்த்தையில பிரியமாய் என்ன செய்ய வாழ வேண்டும்.
நம்ம ஆண்டவருடைய வேதத்தை நம்ம தியானிக்க வேண்டும். அது நித்தியமான வாழ்க்கையை நம்ம வழிநடத்தும், நித்தியமான வாழ்க்கைக்கு வழிநடத்தும், பரலோகத்துக்கு நேராக வழிநடத்தும். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தி, ஒரு சந்தோஷம் உண்டாகும். பவுலார் வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட அந்த திருப்தி, சந்தோஷம் நமக்கு ஆண்டவர் தருவார். வீணாய் ஓடினது இல்லை என்று சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கை வீணாய் நேரங்கள் போகிறதா? வீணான சிந்தனையினாலே நேரங்களை கழிக்கிறோமா? உலக பிரகாரமான காரியங்களிலே நேரங்களை செலுக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் நேரங்களையும் காரியங்களையும் ஆண்டவருக்கு நேராய் நம்ம செலுத்துவோம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருந்தவனமாக தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகமே, இந்த அருமையான இந்த பரிசுத்தமான இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நிறுத்தி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வீணாய் நேரங்களை கழிக்கிறோமா? வீணாய் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? வீணாய் நாங்கள் கவலைப்படுகிறோமா? வீணாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? வீணான நடத்தையிலே நாங்கள் மூழ்கி விடுகிறோமா? நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுடைய தொழுகை வீணான தொழுகையாக இருக்கிறதா? எங்களுடைய பேச்சுக்கள் வீணான பேச்சாக இருக்கிறதா? எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று மத்தேயுவிலே நாங்கள் 12ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். எங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமுள்ள நாட்களை தாரும் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை விட்டு பிரியாத வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஜெபத்தில் கலந்து கொண்ட இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பிரயோஜனமுள்ள சாட்சிகளாய் நிலைநிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே அபாத்திரராய் போய்விடாதபடி பரலோகத்துக்குரிய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.